வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குஹனுண்டு கவலை இல்லை. ஓம் சரவண பவாய் நம. வெல்கம் பேக் டு விபீஸ் லிட்டில் வெல். ஹாப் யூ ஆர் டூயிங் குட். எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் அவசரமாக நான் இந்த வீடியோவே எடுத்தேன். எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு 29th March 2025 ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சனிக்கிழமை அமாவாசை, அதுவும் சூரிய கிரகணம் நடக்க போகுது. சனி கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. ஸோ ரொம்பவே விசேஷமான முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அமாவாசை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுது. 28ஆம் தேதி சாயந்தரம் 7:25 நாளைக்கு சாயந்தரம் 5:12 வரைக்கும் அமாவாசை இருக்குது. அதே மாதிரி சூரிய கிரகணம் 29th March 2025 சாட்டர்டே மதியம் 2:30 PM 6:30 PM வரைக்கும் சூரிய கிரகணம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பயிற்சி தான். சனி பகவான் கும்பம் ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2.5 வருஷம் மீன ராசியில் தான் இருக்கும். சனி பயிற்சினால எல்லா 12 ராசிக்குமே சேஞ்சஸ் நடக்க போகுது இல்லையா. அதுலேயும் ரிஷபம் பார்த்திங்கன்னா லாப சனி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணுமா, கண்டிப்பாக தாராளமாக தொடங்குங்க. கண்டிப்பாக அது வெற்றி தான். என்ன நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுமா, இல்லை இப்போ கெரியர் சேஞ்ச் பண்ணுமா, எது நீங்கள் நினச்சாலும் அது வெற்றி தான். கண்டிப்பாக ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்கும், டாப்பில் இருக்கும். அதே மாதிரி கடகம் ராசி பார்த்திங்கன்னா போன 5 வருஷம் அவங்களுக்கு அவங்க படாத கஷ்டத்தை பட்டிருப்பாங்க. அபமானம், மன கஷ்டம் ரொம்பவே படுத்தி எடுத்திருப்பார். ஏன்னா அஷ்டம சனி, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கண்டக சனி. ஆனால் அதிலிருந்து எல்லாம் விடுபடுறாங்க. பாக்ய சனி இது 2025 அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிங்க, நீ நெக்ஸ்ட்டு 2 months ஒரு ஹீலிங் டைம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கடகத்துக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பாக்ய சனி. தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருப்பீங்க, ஜாபில் எல்லாமே, கெரியரில் எல்லாமே சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது தானத்திலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம். 10 பேருக்கு உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லைனா முடிஞ்சால் சமைச்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு, அதுக்கு முடியாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு, நவகிரக கோவிலுக்கு போயிட்டு சனி பிரீதி வருத்துங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கும்பராசிக்கு அஃப்கோர்ஸ் 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. 2.5 வருஷம் பாத சனி. ஒன்றுமே பண்ண வேண்டாம். கண்டிப்பாக கும்பராசியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அடுத்தது சனி பகவான் போகும்போது நல்லது கொடுத்துட்டு தான் போகும். இனிமேல் நல்லது தான் நடக்கும். கும்பராசிக்கும் நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு எந்த சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனி, இல்லைனா பாத சனி, 7.5 சனி, கண்டக சனி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் என்னால் தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அடுத்தடுத்த ராசிக்கு நான் சொல்கிறேன், கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், திருச்செந்தூர் முருகன். நம்பி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆம்பளைங்க இந்த ராசியில் இருக்கிற ஆம்பளைங்களாக இருந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, இல்லைனா 7.5 சனி நடக்குது, திருச்செந்தூர் போயிட்டு ஒரு மொட்டை அடிச்சுட்டு வாங்க. உங்களோட நிறைய பிரச்சனைகள் அதோடு கழிஞ்சிடும். கர்ம வினா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சமாச்சு நம்மளுக்கு கண்டிப்பாக அனுபவிச்சாகணும். இருந்தாலும் ஐயோ தாங்க முடியல அப்படிங்கிற நிலமை கண்டிப்பாக இருக்காது. திருச்செந்தூர் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. லேடிஸாக இருந்துச்சுன்னா, ஜென்ஸாக இருந்தால் மொட்டை அடிச்சுட்டு வாங்க. லேடிஸாக இருந்தேன்னா பூமுடி கொடுத்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, லைஃபே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, என்னால் சுத்தமாக தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் மடிப்பிச்சு எடுத்துக்கோங்க. திருச்செந்தூரில் போயிட்டு மடிப்பிச்சு எடுத்துக்கோங்க. என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், முருகனை நம்பி நீங்கள் திருச்செந்தூர் குருஸ்தானம் போய் மடிப்பிச்சு எடுத்து வந்தோன்னா கேட்டது கண்டிப்பாக கொடுக்கும். நியாயமான உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும், வேலை வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் வெளியில் வரவே முடியல, ஆனால் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வேணும், என்னால் நிம்மதியாக எனக்கு தூங்கணும், ஒரு நாளாச்சு ஒரு நாள் சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் தூங்கணும். திருச்செந்தூர் முருகனை சரணடைஞ்சிக்கோங்க, போய் மடிப்பிச்சு எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போயிடும். கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி
மாதிரி நாளைக்கு வந்து சனிக்கிழமை அமாவாசை, சனிப்பயிற்சி வேறு நடக்குது, சூரிய கிரகணம் எல்லாமே வந்து ஒரே நாளில் வருது. மிக முக்கியமான நாள். உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன், அது கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வைங்க. வீட்டு வாசப்படியில் காலையில் நீங்கள் எழுந்ததுமே வந்து குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணி கொஞ்சம் முகம்லாம் கழுகி ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து வாசப்படியில் வைங்க. அதே மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வைங்க. நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம வந்து இப்போ தர்ப்பணம் பண்ண முடியல, நம்மளால் வந்து நாளைக்கு வந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ண முடியல, முன்னோர்களுக்காக வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லைனா வந்து நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு உருளை சோறு வந்து காகத்துக்கு வைங்க. இல்லைன்னா காலையில் இட்லி தோசை செய்யும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து காகத்துக்கு வச்சிடணும். அது வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. நாளைக்கு நாள் வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட. காலையில் எழுந்ததுமே வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து வாசப்படியில் வைக்க மறந்துடாதீங்க. ஒரு தீபமும் ஏற்றி வைங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களோட முன்னோர்களோட அனுகிரகம், பூர்ணமான அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மாற்றங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும். அப்போ தான் வந்து இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல மாற்றம் உண்டு. இது வந்து நம்ம வந்து புதுசாக சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா, நான் இதில் காட்டுற சாரீஸ் வந்து பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த சாரீ வேணும் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இது வந்து ஜோதிகா இன்ஸ்பயர்ட் சாரீ. இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வந்து ரொம்பவே அழகான ஒரு க்ரீன் கலர் 1 கிராம் சில்க் சாரீ. ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். எல்லாமே வந்து அண்டர் 1000 தான், 1000 ருபீஸ் கூட இல்லை. இது வந்து குந்தவை சாஃப்ட் சில்க்கு. இதுக்கு மட்டும் 1100 1100 அவ்வளோதான். மற்ற சாரீஸ்க்கெல்லாம் வந்து 1000 கம்மி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்தால் கூட அழகாக வந்துடும், ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து டக்குன்னு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்போ வெட்டிங் இல்லைனா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் கட்டிடலாம். டக்குன்னு ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணோம் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இதுதான் ப்ளவுஸ் பீஸு. கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் ஷேடில் வந்து ஆரஞ்சு அண்ட் ரெட் மிக்ஸ்டு ஷேடில் வந்து வருது. ரொம்பவே அழகான குந்தவை சாஃப்ட் சில்க்கு. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேணும்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது அதோட கலர் சேஞ்சு. இது அதோட கலர் சேஞ்சு தான் குந்தவை சாஃப்ட் சில்க்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரஞ்ச் ஷேடில் வந்து ப்ளூ பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து ப்ளூ ஷேடில் வருது. இது இன்னொரு கலர் சேஞ்சு. குந்தவை சாஃப்ட் சில்கோட க்ரீனில் வருது, அழகான ப்ளூ ஷேடோட வருது. கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் இருக்குது. சூப்பரான சாரீ. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சூப்பராக வேர் பண்ணிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ஈஸி டு வேர். சீக்கிரமாக வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது வந்து குபேரர் பட்டு. இதுக்கு வந்து இந்த சாரீஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். 2 குபேர பட்டுக்கு வந்து ஜஸ்ட் 1499 1500 மட்டும்தான். இந்த 2 சாரீஸுக்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான குபேரர் சாரீ. 2 சாரீஸ்க்கு வந்து ஜஸ்ட் 1499. சாரீஸ் வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.